அமெரிக்கா பிரசிடென்ட்டை சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரிடம் ஆரம்பித்து மந்திரி, MP, ஆபீசர் என்று பவர் குறைந்து கொண்டே வந்து தர்வானிடம் ரொம்ப குறைவாக இருக்கும். வெளிஜனங்களிலும் அவரவர் அந்தஸ்தை பொறுத்தே இவர்களில் ஏதோ ஒரு சர்க்கிளிடம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியும். தர்வான் சர்க்கிளுக்கு மேலே தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாதவர்கள் என்றால் சமூகத்தில் ரொம்ப கீழ்ஸ்திதியில் இருப்பவர்கள் என்று அர்த்தம். இப்படி நவாவரணத்தின் வெளிக்கோடியில் பொம்மநாட்டி தர்வான்களாக, காவல்காரிகளாக அனிமாதி சித்தி தேவதைகள் இருக்கிறார்கள். சாவரின் பவரே பொம்மநாட்டிதானே. அதனால் பரிவாரத்திலும் ஒரே ஸ்திரீமயம். அஷ்டமா சித்தி சித்தர்கள், சித்து விளையாட்டு என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட இயற்கைக்கு வித்தியாசமான ஆச்சரியமான சக்திகள் 8. அனிமா என்பது அதில் முதல். அதை பெற்றால் ஒருவர் அணு மாத்திரமாக சுருங்கிவிடலாம். ஒரே பெருசாக பெருக்க மகிமா என்பதில் சித்தி வர வேண்டும். இப்படி 8. இவற்றோடு இன்னும் 2 கூட்டி அந்த சித்திகளுக்கான 10 தேவதைகளும் நவாவரண வெளியோர காம்பவுண்டில் இருப்பதாக சொல்லியிருக்கிறது. இவர்களிடம் யாசித்துக் கொண்டு வந்து நிற்பவர்கள் இவர்களை தாண்டி அடுத்த அங்கணத்துக்கு போக அந்தஸ்து பெறாதவர்கள். யார் என்று சொல்கிறார்? சதமக முகா என்கிறார். 100 யாகம் பண்ணிய இந்திரன் முதலானோர் என்று அர்த்தம். சத 100 மக யாகம். இந்திரன் அம்பாளிடமே ஞானோபதேசம் பெற்றுக்கொண்டு ஞானியானவன். முருகனோடும் மகாவிஷ்ணுவோடும் அவனும் அம்பாளிடம் தாம்பூல உச்சிஷ்டத்திற்காக போனான் என்றெல்லாம் சொன்னவர். இங்கே ஏன் இப்படி அவன் காவல்காரிகளிடம் பல்லை காட்டுகிறான்? அவனுக்கு வெளிக்காம்பவுண்டை தாண்டி வர அந்தஸ்து இல்லை என்கிறார். அவர் ஒன்றும் தப்பாக சொல்லவில்லை. ஆதி சிருஷ்டியில் இருந்து இன்று வரை ஒரே இந்திரன் இருக்கவில்லை. பல இந்திரர்கள் இருந்திருக்கிறார்கள். நமக்கு 1000 சதுர்யுகமாகவும் பிரம்மாவுக்கு ஒரு பகலாகவும் உள்ள கல்ப காலம் என்பதில் 14 மனுக்கள் தோன்றி பூலோகத்தில் ஒவ்வொரு ராஜவம்சத்தை ஆரம்பித்து வைப்பார்கள். ஒரு மனுவின் ஜீவித காலத்திற்கு மன்வந்திரம் என்று பெயர். அப்படி புது புது மனுக்கள் வரும்போது தேவலோகத்திலேயும் புது புது ஆசாமிகள் இந்திர பதவிக்கு வருவார்கள். 100 அஸ்வமேதம் பண்ணிய ஒருவருக்கே இந்திரனாவதற்கு யோக்கியதை உண்டு. இப்படி யோக்கியதை சம்பாதித்த பல பேர் சிருஷ்டியில் இருந்து இன்று வரையிலான அநேக மன்வந்திரங்களில் இந்திரர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களில் யாரோ ஒருத்தன்தான் அம்பாளிடம் உபதேசம் பெற்றது. தாம்பூல உச்சிஷ்டத்திற்காக போனது. அவன் ஒரு விதிவிலக்கான இந்திரன் என்று வைத்துக் கொள்ளலாம். பொதுவாக இந்திரர்கள் நவாவரணத்தில் வாசல் காவலாளிகளிடம் போய் நிற்கிற அளவுக்குத்தான் இருப்பவர்கள். ஏனென்றால் அம்பாள் தரள கரணானாம் அசுலபா என்றாரே, அதாவது மனசு கட்டுப்பாடில்லாமல் அலைபாகிறவர்களுக்கு அகப்படக்கூடியவள் அல்ல என்று சொன்னாரே. அதனால்தான் போகபூமியான தேவலோகத்தில் நித்திய யௌவனத்தில் இருக்கும் இந்திரனும் மற்ற தேவர்களும் இந்திரிய சௌக்கியங்களிலேயே மனஸ் ஈடுபடுவர்களாகத்தான் இருப்பது வழக்கம். இவர்கள் நவாவரண கோட்டை சுவர்களுக்கு வெளிவாசலில்தான் நிற்க வேண்டும். இந்திரஜாலம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம். அற்புதமாக சித்துக்கள் பண்ணுபவர்களுக்குள் அவன் மகா கெட்டிக்காரன் என்பதால்தான் அந்த வார்த்தை வந்திருக்கிறது. ஆனால் அவன் மகா அசடு. தேவராஜாவாக இருந்தும் கூட அம்பாளிடம் போகிற அருகதை, இந்திரிய நிகிரகம் என்ற யோக்கியதை சம்பாதித்துக் கொள்ளாமல் அவளுடைய ராஜதானியின் வெளி எல்லையிலேயேதான் இருக்கிற அசடு. பிரசிடென்ட் எல்லார் மந்திரியும் டிரெஸ் போட்டுக்கொண்டு அவர் பாட்டுக்கு அமெரிக்கையாக இருப்பார். தர்வான் தான் அமர்க்களமாக டிரெஸ், பேட்ச், தொப்பி, டவாலி போட்டுக்கொண்டு மிடுக்காக மார்ச் பண்ணுவான். இங்கே காவல்காரிகளான சித்திகள் அப்படித்தான் வெளிப்பார்வைக்கு அதிசயமாக சித்து வேலைகள் பண்ணுபவர்கள். ஆனால் அதில் ஆத்மார்த்த பிரயோஜனம் எள்ளத்தனையும் கூட இருக்காது. அதிசயத்தில் இருக்கிற பிரமிப்பினால் இதிலேயே முழுகிப்போய் ஆத்மா பக்கமே திருப்ப விடாமல் கூட தடுத்துவிடும். அவர்களை உபாசிப்பவர்களுக்கும் இந்த சித்துகளைச் சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த குட்டி தேவதைகளை யார் வேண்டுமானாலும் உபாசிக்கவும் முடியும். வெளி விஷயமாக உள்ள மந்திரம், தந்திரம், பலி என்று என்ன உண்டோ அதை யார் எவர் பண்ணினாலும் அதுவே போதும். உள் விஷயமான இந்திரிய நிகிரகம், சித்த சுத்தி என்பது தேவையில்லை. அதனால் இந்திராதி தேவர்கள் இவர்களை உபாசித்து இவர்கள் பதிலுக்கு கொடுக்கிற சித்திகளை பெற்றுக் கொள்கிறார்கள். சித்திம் அதுலாம் என்று ஆச்சாரியால் சொல்கிறார். இணையில்லாத சித்திகள் என்று அர்த்தம். பெருசாக புகழ்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் இந்த அதுல சித்தியும் கூட
அம்பாள் சந்நிதியைச் சேர லவலேசமும் உபயோகமாகாது என்று காட்ட தவத்வாரோபாந்த ஸ்திதிபிகி அணிமாத்யாதிபி நீதா, போயும் போயும் உன் வெளிவாசல் காவலாளியாயுள்ள அணிமாதிகளினாலேயே இந்த பிரமாத அதுல சித்தியை பரிகாசமாகச் சொல்கிறார், அடைவிக்கப்படுகிறார்கள் என்கிறார். ஆச்சாரியாளுடைய நைசும் நாசூக்கும் போகாமலே இங்கே மூன்றாவதாக இன்னொரு வாரணெங்கும் மறைமுகமாக வந்துவிடுகிறது. சித்திகளில் போய் மாட்டிக்கப்படாது என்பதுதான் அது. அம்பாளுடைய சமூகத்திற்கு எட்டாத தூரத்தில் உள்ள துவார பாலகிகளே கொடுக்கிறவைதான் அணிமாதி சித்தி என்பதாலேயே அவை அவளை அடைய பண்ணுவதற்கும் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றன என்று குறிப்பால் உணர்த்தி விடுகிறார். போயும் போயும் ஒரு வீட்டு வேலைக்காரி போடுகிற பிச்சையிலா ஆசை வைப்பது என்று ஒதுக்கும்படி நயமாக தூண்டி கொடுக்கிறார். சித்தர்கள் என்று மகா புருஷர்களாக பல பேர் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேக போய்களுக்கு நடுப்பெற அப்படி இரண்டொருத்தர் இல்லாமல் போகவில்லை. ஆனால் அவர்கள் இந்திரிய நிகிரகம் பண்ணினவர்கள். ஸ்வார்த்தமாக ஸ்வய ஆதாயத்திற்காக சித்து பண்ணுபவர்களும் இல்லை. கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு அற்புத சக்திகளாலும் ஒவ்வொரு நல்லது பண்ண முடிகிறது என்ற கருணையாலேயே சித்திகளை கையாளுவார்கள். அதோடு கூட ஈஸ்வர சக்தி எப்பேற்பட்டது என்று தெரிவிப்பதற்காக அற்புதமாக சிலது பண்ணுவார்கள். எல்லாம் நம் புத்திக்குள் வந்துவிடாது. இதற்கு புரிபடாமல் சயின்ஸுக்கு அகப்படாமல் அநேக சமாச்சாரங்கள் உண்டு என்று தெரிய பண்ணவும் சித்திகளை காட்டுவார்கள். அவர்கள் சமாச்சாரம் மனசடங்காத பொது ஜனங்களுக்கு லைசன்ஸ் ஆகாது. அந்தப்புற தம்பதியாக சிவசக்திகளை எப்படி தத்வார்த்தத்தில் தெரிந்து கொள்ளணுமோ அப்படி மனக்கட்டுப்பாடு இல்லாதவர்கள் தெரிந்து கொள்ள முடியாது. காவிய ரீதியிலே அப்படி ஸ்தோத்திரத்தில் வர்ணித்திருப்பதை படிக்கும்போது கூட நமக்கு இந்த ஞாபகம் போகப்படாது. மனசு கட்டுப்படாத இந்திராதி தேவாள் நவாவரண சக்கர ரூபமான அம்பாள் ராஜதானியிலே முதல் ஆவரணத்திற்கும் வெளியிலேதான் நிற்கிறார்கள் என்பதால் அந்த கட்டுப்பாடு வேண்டும் என்று நிஜமாகவே ஆசைப்படுபவர்கள்தான் சக்கர பூஜை பண்ண வேண்டும். அந்த கட்டுப்பாட்டில் ஆசை வந்தால் பூஜைக்கு இப்படி நியமம் இன்ன விதி என்று இருக்கிற கட்டுப்பாடுகளையும் தவறாமல் பின்பற்றத் தோன்றும். இந்த கட்டுப்பாடோடு அந்த கட்டுப்பாட்டுக்காக பூஜை பண்ணினால்தான் அது யுக்தமான ஸ்ரீயந்திர பூஜை. கட்டுப்பாடு இல்லாவிட்டால் தப்பு, விபரீத பலன் கூட ஏற்படும் என்று பயமுறுத்துகிற ரீதியில் ஒரு வார்த்தை கூட போடாமல் ரொம்ப நயமாக வார்ன் பண்ணி இப்படி ஒரு ஸ்லோகம். அம்பிகையின் அதிசய கற்பு. தம்பதிகளாக பார்ப்பதில் மனசின் பரிசுத்தத்தை சொல்லிவிட்டதால் படிக்கிறவர்கள் அப்படியே பார்ப்பார்கள், கொஞ்ச நாளைக்காவது பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அப்புறம் 3 ஸ்லோகம் திரிமூர்த்திகளையுமே தம்பதியாக ஸ்தாபித்து செய்திருக்கிறார். காவிய ரீதியில் கவிகள் எப்படி வேடிக்கை பண்ணுவார்களோ அப்படி. ஒரு ஸ்லோகத்தில் 96இல் என்ன சொல்கிறார் என்றால், உசந்த கவிகளை சரஸ்வதி வல்லவர் என்று சொல்லும் வழக்கம் உண்டு. சாஸ்திரோக்தமாகவோ பிரம்மா ஒருத்தர்தான் சரஸ்வதி வல்லவர். அதே மாதிரி மகாவிஷ்ணுதான் நிஜமாக ஸ்ரீ என்கிற லக்ஷ்மிக்கு பிரபுவான ஸ்ரீமான். ஆனால் பெரிய தணிகர்கள் எல்லாரையுமே லோகத்தில் ஸ்ரீமான் செல்வச்சீமான் என்றெல்லாம் சொல்கிறோம். இப்படி மனுஷர்களோடு அம்பாளை சம்பந்தப்படுத்தி எங்கேயாவது சொல்லும் வழக்கம் உண்டா, வச்சனம் உண்டா? கிடையாது. பரமேஸ்வரருடைய மகா பதிவிரதையான பத்னியாக அவள் இருப்பதால் புருஷ லோகத்தில் அத்தனை பேருக்கும் அம்மாதானே தவிர ஒரு பேச்சுக்கு அதிசயோக்திக்கு கூட அவளை சரஸ்வதி லக்ஷ்மிகளை பற்றி சொல்கிற மாதிரி எதுவும் சொல்வதில்லை. அப்படிப்பட்ட அவளுடைய பாதிவிரத்தியத்திற்கு பெருமை தருவதாக ஒரு விஷயம் சொல்கிறார். கர்ப்பகாலத்தில் ஸ்திரீகளுக்கு ஏற்படும் மசக்கைக்கு தோகதம் என்று பெயர். இந்த தோகதம் விருக்ஷ ஜாதிகளுக்கும் உண்டு என்றும் அப்போது அவை என்ன ஆசைப்படுகின்றனவோ அது பூர்த்தியானால்தான் அவை புஷ்பித்து அப்புறம் காய்த்து பழம் கொடுக்கும் என்றும் ஒரு லிஸ்ட். இன்ன மரம் செடி கொடிக்கு இன்ன தோகதம் என்று கவிமரபிலே சொல்லுவார்கள். அந்த எல்லா மசக்கை ஆசையும் ஒரு மனுஷ்ய ஸ்திரீயை சம்பந்தப்படுத்தியே இருக்கும். வேடிக்கை வேடிக்கையாக சொல்லியிருக்கும். ஒரு ஸ்திரீயின் கடாட்சம் பட்டாலே ஒன்று புஷ்பிக்கும். இன்னொன்றிடம் அவள் ஹாஸ்யமாக சிருங்கார ஜாடையும் வீசுகிற ஹாஸ்யமாக பேசினால் புஷ்பிக்கும். ஒன்று அவள் ஆடினால் புஷ்பிக்கும், ஒன்று அவள் பாடினால் புஷ்பிக்கும். இன்னொரு விருட்சத்தின் மேலே அவள் வாயால் ஊதினால் புஷ்பிக்கும். இன்னொன்று ரொம்ப விசித்திரமாக அவள் வாயாலே மதுவை விட்டுக்கொண்டு அதன் மேலே கொப்பளித்தால்தான் புஷ்பிக்கும்.
அவள் உதைவிட்டால்தான் புஷ்பிக்கிறது என்று கூட ஒன்று. இப்படி இருப்பதில் குரவகம் என்ற மருதாணி மறு தோன்றி ஒரு ஸ்திரீ அணைத்துக் கொண்டாலே புஷ்பிப்பது. பரமேஸ்வரனுக்கு தன்னை மனோவாக் காய சமர்ப்பணம் பண்ணி கொண்டு விட்ட அம்பாள் ஒரு மருதாணி மரத்திற்கு இருக்கிற இந்த தோகத்தை கூட பூர்த்தி பண்ண மாட்டாள் என்கிறார். இங்கே அம்பாளை கூப்பிடும்போது சதி சதீனாம் அச்சரமே என்கிறார். முதலில் சதி என்றது அம்பாள் ஒருத்திக்கே பெயராக இருப்பதை சொல்லி கூப்பிடுவது. தக்ஷ பிரஜாபதிக்கு புத்திரியாக அம்பாள் இருந்தபோது அவளுக்கு வைத்த பெயர் அது. சத் என்பது சத்தியம், நல்லது என்று 2 அர்த்தம் கொடுக்கும். அதனடியாக மறுபடி சதி என்று பரம சத்தியமும் மகா நல்லதுமான பிரம்மசக்தியின் அவதாரத்திற்கு பெயர். அந்த அவதாரத்தை அம்பாள் முடித்தது பரம பாதிவிரத்தியத்தினாலேயே. பதியை தகப்பனார் அலட்சியம் பண்ணியதனால் அப்படியே மனசு நொந்து அந்த தகப்பனார் கொடுத்த தோகத்தையா தரிப்பது என்று பிராணத்தியாகம் பண்ணிவிட்டாள். அதில் இருந்து பதிவிரதை என்பதற்கு சதி என்று பெயர் வந்துவிட்டது. அம்பாள் ஒருத்தியின் பெயரான சதி என்ற ப்ராப்பர் நவுன் உத்தம பத்னி யாரானாலும் அவர்களை குறிப்பதான காமன் நவுன் ஆகிவிட்டது. சதீனாம் அச்சரமே என்று ஆச்சாரியால் சொல்லியிருப்பது இந்த பொதுப்பெயரை வைத்துத்தான். உத்தம பத்னிகளுக்குள்ளே முதலிடம் பெறுபவளே என்று அர்த்தம். சரமஸ்லோகம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒருத்தருக்கு வாழ்க்கை முடிந்த பின் அவரை போற்றி பண்ணுவது சரமஸ்லோகம். சரமம் முடிவு, அச்சரமம் முதல். சிவன் ஒன்றுக்கும் உதவாதவன், அம்பாள்தான் அவனை உதவும்படியாக ஆக்கினவள் என்பதாக ஸ்தோத்திரத்தை ஆரம்பித்தார். சாக்த சாஸ்திரம் அவரை அப்படி சொல்ல வைத்தது. கவி மரபும் அதற்கு கை கொடுத்தது. ஆனாலும் முடிக்கும் போது ஃபைனல் வேர்ட் தானே தீர்ப்பு. அப்படி தீர்ப்பு தரும்போது தர்மாச்சாரியராக இருந்து கொண்டு லோகத்து ஜனங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் எது நல்லதோ, எதுதான் வேத சாஸ்திர விதியோ அதைத்தான் சொல்ல வேண்டும் என்று ஈஸ்வரனுக்கு முதலிடம் தந்து அவனே தன்னுடைய சர்வஸ்வமும் என்று ஆத்மார்ப்பணம் பண்ணின பதிவிரதா ரத்னமாகவே அம்பாளை காட்டியிருக்கிறார். இதிலே உச்சிக்குத்தான் அடுத்த ஸ்லோகத்தில் 97 போகிறார். பரபிரம்மத்தின் பட்ட மகிஷி. கிராமாகூர் தேவீம் திருஹின கிருஹிணீம் ஆகமவிதோ ஹரே பத்னீம் பத்மாம் ஹர சகசரீம் அத்ரிதனயாம் துரியா காபித்வம் துரதிகம நிஸ்ஸீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி. ஆகமவித சாஸ்திரமறிந்தோர் அம்பிகையான உன்னையே திருஹின கிருஹீனீம் பிரம்மாவின் இல்லாளான கிராம் தேவீம் வாக்தேவியாகவும் ஹரே பத்னீம் திருமாலின் பத்னியான பத்மாம் கமலையாகிய லக்ஷ்மியாகவும் ஹர சகசரீம் சிவபெருமானின் இல்லறத் துணைவியான அத்ரிதனயாம் மலைமகளாகவும் ஆகு கூறுகின்றனர். துவம் நீயே துரியா அம்மூவருக்கும் மேற்பட்ட 4ஆம் அவளாகவும் கா அபி இத்தகையவள் என கூறிக்கொள்ள ஒண்ணாதவளாகவும் துரதீகம் நிஸ்ஸியம மகிமா அடைய ஒண்ணாத எல்லையற்ற பெருமை பொருந்தியவளாகவும் பரபிரம்ம மகிஷி பரபிரம்மத்தின் பட்டத்து அரசியான மகாமாயா மகாமாயையாக இருந்து கொண்டு விஸ்வம் பிரபஞ்சத்தை பிரமயசி சுற்றி சுழற்றுகிறாய். பரபிரம்ம மகிஷி என்று ஒரு அசாதாரண பேரை இங்கே அம்பாளுக்கு கொடுத்திருக்கிறார். பராசக்தியைத்தான் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டதாக சாக்த சாஸ்திரம் சொல்கிறது. இந்த ஸ்தோத்திரமும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறது. அவள்தான் ஆட்சி அதிகாரம் படைத்த சாவரின் பவர். லோகத்திற்கு மாதாபிதாக்களாக காட்டணும் என்பதற்காகத்தான் அவள் பதிஸ்தானம் கொடுத்து காமேஸ்வரன் என்று ஒருத்தனை வைத்துக் கொண்டிருப்பது என்று நிறைய சொல்லியிருக்கிறேன். ஆனால் இங்கே பரபிரம்ம மகிஷி என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், விஸ்தரித்துச் சொல்லும்போது என்ன அர்த்தம் என்றால், பரபிரம்மமாக இருக்கும் ஈஸ்வரன் தான் ஆள்கிற ராஜா, அவனுடைய பத்னியாக 2வது ஸ்தானத்தில் இருப்பவளே அம்பாள் என்று அர்த்தம். மகிஷி என்றால் ராஜாவின் பட்டத்து ராணி. தானே ஆட்சி செலுத்துபவளை மகிஷி என்பது இல்லை. மகாராஜ்ஞி சக்கரவர்த்தினி என்றே சொல்வது. ராஜா ராஜ்ஞி, சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினி என்று இருக்கிற மாதிரி மகிஷன் மகிஷி என்று கிடையாது. அரசனுக்கு மகிஷன் என்று பெயர் இல்லை. அது அசுரன் பெயர்தான். எருமையாட்டம் இருப்பவன் மகிஷன். அதாவது ராஜாவுக்கு அடங்கி பத்னி ஸ்தானத்தில் இருக்கப்பட்டவளுக்கே ஏற்பட்ட பிரத்யேக பெயர் மகிஷி என்பது. அதனால்
அதற்கு மகிஷன் என்று ஆண்பால் இல்லை. சிவனையே அசைக்கிறவள், ஆட்டி படைக்கிறவள், அவன் சாகாமல் ரட்சிக்கிறவள் என்றெல்லாம் ஏகமாகச் சொல்லிவிட்டு முடிக்கும்போது ஸ்திரீ தர்மத்தை சொல்ல வேண்டும் என்று அவனுக்கே சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் பண்ணி அவளை அவனுடைய மகிஷி ஆக்குகிறார். அவளுக்கே அதுதான் பிடிக்கும். அவளேதானே ஆச்சாரியாளுக்கு உள்ளே புகுந்து புறப்பட்டு இப்படி பாட வைத்திருப்பது.